பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருச்சி அண்ணா விளையாட்டரங்க வளாகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெயரிலான விளையாட்டு அகாடமி பேனர்கள் வைத்த விவகாரத்தில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பதவிகளை நம்பாதீர்கள் என தமிழக அரசின் உண்மையை கண்டறியும் குழு விளக்கமளித்துள்ளது. மயிலாடுதுறை அருகே உதயகுமார் என்பவர் 16 வயது சிறுமியை காதலித்து வந்த நிலையில் சிறுமிக்கு திருமணம் ஆகிவிட்டது. இந்த நிலையில் திருமணமான பின்பு இருவரும் தப்பி ஓடியுள்ளனர். இதனால் போலீசார் கைது செய்துள்ளனர். பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. கனிமொழியின் கனவு மெய்ப்பட வாழ்த்துகிறேன் என வைரமுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வோர் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து குறைவால் வெங்காயம், தக்காளி விலை உயர்ந்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மறுதேர்வு நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் திறக்கப்பட்டு இன்று முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. ஓட்டுநர் உரிமத்துக்கு சான்று வழங்கும் மருத்துவர்கள் சாரதி மென்பொருளில் பதிவு செய்ய வேண்டும் என போக்குவரத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல். வேட்புமனு தாக்கல் ஜூன் 14ஆம் தேதி தொடங்குகிறது. மக்களவை, மாநிலங்களவை என இரண்டுக்கும் சேர்த்து திமுக குழு தலைவராக கனிமொழியை நியமித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்காததே அதிமுக தோல்விக்கு காரணம் என மதுரை ஆதீனம் பேட்டி அளித்துள்ளார். சென்னை பெரவல்லூர் அருகே திருமணம் நடந்த சில மணி நேரத்தில் புது மாப்பிள்ளை திடீர் உயிரிழந்ததால் இரண்டாவது கணவரையும் பறிகொடுத்த மணமகள். ராமநாதபுரம் அருகே பள்ளிக்கூடம் திறந்த முதல் நாளில் பயங்கரம். நடுரோட்டில் அரசு பள்ளி ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பள்ளி சீருடை துணிகள் 20ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என அமைச்சர் ஆர். காந்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மக்களவை தேர்தல் தோல்வியில் வெடித்த பிரச்சனை விஸ்வரூபம். அண்ணாமலை, தமிழிசை ஆதரவாளர்கள் மோதல் வலுக்கிறது. திமுக நாடாளுமன்ற குழு நிர்வாகிகள் பட்டியலை கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதிமுகவில் பிரிந்து இருப்பவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்று முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சிக்கு திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய அளவில் 18வது இடத்துக்கு முன்னேறிய சென்னை ஸ்டார்ட் அப்பில் புதிய உச்சத்தை தமிழ்நாடு அரசு எட்டியுள்ளது. தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்திட செய்தி மக்கள் தொடர்பு துறையில் வாட்ஸ்அப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் சிறுத்தை நடமாட்டம் இணையத்தில் வீடியோ வைரலாகியுள்ளது. 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவ சான்றிதழ் பெற்ற பிறகே ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது புதுப்பிக்கவோ முடியும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து சாலை பாதுகாப்பு ஆணையர் தெரிவித்துள்ளார். சின்ன பையனா இருந்தா என்ன, இது என்ன வடிவேலு படமா என பிரேமலதாவை மாணிக்கம் தாகூர் சாடியுள்ளார். கள்ளக்கடல் எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிகள் அமெரிக்காவில் நடைபெற்று வருகின்ற நிலையில் விராட் கோலி படத்துடன் பாகிஸ்தான் ரசிகை செயின் அணிந்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பார்ப்பதற்காகவே ரசிகர் ஒருவர் டிராக்டரை விற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தகுதி சுற்று கத்தார் அணியுடன் இந்தியா இன்று மோதவுள்ளது. வங்காளதேசத்திற்கு எதிரான போட்டியில் 4 ரன்களில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றுள்ளது. மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் இன்று 112 புள்ளிகள் உயர்ந்து 76,085 என்ற புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 53,040க்கு விற்பனையாகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு சவரன் ரூபாய் 54,000 நெருங்கிவிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.